ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான விலாக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. எனக்கு கொஞ்சம் மதியம் மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்றதுனால காலையில் ஃப்ரூட்ஸோடய முடிச்சாச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கும்போது நான் மாம்பழமும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது சீசனல் ஃபுட்டுன்றதுனால அதை நம்ம காலையிலே சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இந்த சீசன் கொஞ்சம் நிறையவே மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. போன சீசன் தான் அந்தளவுக்கு மாம்பழம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரில, கொஞ்சம் பெருசாக சைஸ் பெரிய மாம்பழமாக இருக்குது. அது ஆனால் வாங்குறதுக்கு பயமாக இருந்தாலும் வேறு வழி இல்லையே. ஆனால் டேஸ்ட் இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சீசனில் நிறைய மாம்பழமே நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி காலையில் எதுவுமே நான் ஹெல்த் ட்ரிங்க் எதுவுமே குடிக்கல. நான் காலையில் டைரெக்டாக ஃப்ரூட்ஸ் தான். கொஞ்சம் ஏர்லி மார்னிங்லேயே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக சீக்கிரமாக பசிக்குன்றதுனால நான் உடனே லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே மீன் குழம்பும் மீன் வறுவல் நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி காரத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த சிம்பிளான மசாலாவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல். இது மட்டுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் பிசைஞ்சிட்டு இதை மீனை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கட்லா மீன் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கட்லா மீன் வறுவலுக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே மீன் குழம்பு வீடியோ போட்டதுனால நான் ஃபுல்லாக வீடியோ காமிக்கல. அதனால் நான் ஏற்கனவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் நாட்டு காய்கறிலாம் போட்டு நான் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம மீன் குழம்போட இந்த நாட்டு காய்கறிலாம் சேர்த்து சமைக்கும்போது. கூடவே ரசமும் வச்சுட்டேன், தக்காளி ரசம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளோட மீன் நல்லா ஊறி இருக்கும். இப்போ அதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே ரைஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது ஒயிட் ரைஸ் தான். நான் எதுவும் மில்லட் எடுத்துக்கல. ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். அதனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது ஒயிட் ரைஸ் தான். இப்போ குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ரசமும் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்மளோட குழம்பும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ரைஸ் பண்ணிட்டேன். இதை அரைச்சி விட்ட தக்காளி பழ ரசம் தான். இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டுலாம் நான் ஏதாவது ஒரு டவுட் கேட்டாலே உடனே சொல்கிறேன். என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும். இப்போல்லாம் நான் ஏதாவது ஒரு டவுட் கேட்டாலே உனக்கு தெரியாத ஏதாவது சமையல் இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் சமையல் போடுறேன்னான்னு எனக்கு தெரியல. ரசம் தாளித்து முடித்த உடனே நம்ம மீன் வறுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பண்ணியிருக்க அந்த மீன் வறுவலுக்கு டீப் ஃப்ரை பண்ணனா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். மீனெல்லாம் ரொம்ப ஊற வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நம்மளோட மீன் வறுவல் நல்லா கம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்டா தான் மீன் வறுவலுக்குலாம் ஒரு அர்த்தமே இருக்கும். நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கான விலாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.